بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. قال الله تعالى في القرآن الكريم فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. إن الله يحب التوابين ويحب المتطهرين. صدق الله العظيم. وقال رسولنا صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى. فمن كانت هجرته إلى الله ورسوله فهجرته إلى الله ورسوله ومن كانت هجرته إلى دنيا يصيبها أو امرأة يتزوجها فهجرته إلى ما هاجر إليه. صدق رسول صلى الله عليه وسلم. புகழனைத்தும் நம்மை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கிற எல்லாம் உள்ள அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒருவனுக்கு உரித்தாகுமாக அவனுடைய அன்பும் கருணையும் சாந்தியும் சமாதானமும் இருளகற்ற வந்துதித்த இறைப்பு இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் அடிச்சூடுகளை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள் சஹாபிய பெண்மணிகள் தாபீன்கள் தபா தாபீன்கள் மேலும் குறிப்பாக ஜும்மா என்கிற இறை கடமையை நிறைவேற்றுவதற்காக குறித்த நேரத்தில் இறைவனின் இறை இல்லத்தில் ஒன்று கொண்டிருக்கக்கூடிய நம் அவர்கள் அனைவரின் மீதும் அல்லாஹுடைய அன்பும் கருணையும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் என்று நிலவோட்டுமார். கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹின் நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்தில் வாழ்கிற போது நம்மை படைத்து பரிபாலித்து கண்காணித்துக் கொண்டிருக்கிற அல்லாஹ்வை பயந்து தக்வாவை கடைபிடித்து வாழுமாறு உங்களுக்கும் எனக்கும் வசியத்தை செய்தவனாக என்னுடைய இந்த ஜும்மாவை ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியமானவர்களே, ரமலான் என்கிற புதிய புனிதமான ஒரு மாதத்தை எதிர்பார்ப்பதாக நாம் அனைவரும் இருந்து கொண்டிருக்கிறோம். ரமலானை முன்னோக்கியவாறு நாம் அனைவரும் காப்பிக் கொண்டிருக்கிறோம். இன்னும் சில தினங்களில் ரமலானுடைய மாதம், அந்த வரக்கத்து போதிய மாதம் நம்மை அடைய போகிறோம். இந்த சூழ்நிலையில் நமக்கு முன்னால் சென்ற நல்லவர்கள் எப்படி இருப்பார்கள் என்று சொன்னால் ரமலானுக்காக ஆயத்தமாகக்கூடியவர்களாக என்ன செய்தார்கள் இருந்தார்கள். அதிலும் ஒரு அமலில் அவர்கள் அதிக ஆர்வம் காட்டினார். அந்த அமல் அவருடைய பாவங்களை எல்லாம் அளிக்கக்கூடிய ஒரு அமல். அந்த அமல் அல்லாஹ்வின் நேசத்தை பெற்று தரக்கூடிய ஒரு அமல். அந்த அமல் அல்லாஹ்விடத்தில் தன்னை நெருக்கி வைப்பதற்கான ஒரு அமல். அந்த அமல் இந்த உலகத்திலும் நமக்கு இன்பங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமலாக என்ன செய்தார்கள்? அந்த அமலை அதிகமாக செய்தார்கள். அது என்ன அமல்? அதுதான் தௌபா என்று சொல்லக்கூடிய ஒரு அமல். தௌபா இறைவனின் பக்கம் பாவங்களை விட்டு விட்டு மீள்வது. அல்லாஹ்விடத்தில் யா அல்லாஹ்
இதற்கு பிறகு இந்த பாவத்தை செய்ய மாட்டேன் என்று சொல்லி உறுதிமொழி கொடுப்பதுதான் எனது தௌபா. நாம் செய்த பாவத்துக்கு மனம் வருந்தி இதற்கு மேல் நான் செய்ய மாட்டேன் என்று சொல்லி அல்லாஹ்விடத்தை ஒப்புக்கொள்வதுதான் எனது தௌபா. இந்த தௌபாவை பொறுத்த வரைக்கும் நம்முடைய வாழ்க்கைக்கு மிக முக்கியமான ஒன்றாக செய்கிறது இருந்து கொண்டிருப்பது. இன்னும் சொல்ல போனோம் என்று சொன்னால், இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு மனிதனுமே அல்லாஹ்விடத்தில் என்ன செய்ய வேண்டும்? தௌபா செய்ய வேண்டும். காரணம், மனிதனை பொறுத்த வரைக்கும் அவருடைய இயல்பு எப்படிப்பட்டது என்று சொன்னால், பாவங்களை செய்யக்கூடியவனாகத்தான் படைக்கப்பட்டிருக்கான். இப்ப பாவ மன்னிப்பு என்பது ஒரு மனிதனுக்கு கண்டிப்பாக தேவைப்படுகிறது. பாவ மன்னிப்பு யாருக்கு தேவையில்லை? மலக்குமாறு என்ன செய்ய மாட்டார்கள், பாவ மன்னிப்பு அவங்களுக்கு தேவை. காரணம் என்ன? அவர்கள் பாவங்களே செய்யாத. ஷைத்தானை பொறுத்த வரைக்கும் அவன் என்ன செய்ய மாட்டான்? பாவ மன்னிப்பின் பக்கம் விரைய மாட்டான். காரணம் என்ன? அவனுக்கு டிக்ளேர் ஆயிடுச்சு, உனக்கு நரகம் தான் என்று சொல்லி என்ன செய்ய விட்டதை கடமையாகிவிட்டது. அதனால் அவனும் என்ன செய்ய மாட்டான்? அந்த பாவ மன்னிப்பின் பக்கம் போக மாட்டான். இந்த வானவர்களுக்கும் இந்த ஷைத்தானுக்கு மத்தியில் ஒரு படைப்பு இருக்கதா இல்லையா? இந்த மனிதர் இவர்களுக்கு கண்டிப்பாக இந்த தௌபாவுடைய அவசியமாக இருக்கிறது. தௌபா என்பது அவருடைய வாழ்க்கையில் அவசியமாக இருக்கிறது. பாவ மன்னிப்பு என்பது அவருடைய வாழ்க்கையில் அவசியமான ஒன்றாக இருக்கிறது. எனவே தான் ரப்பல் ஆலமீன் சொர்க்கத்தை பற்றி சொல்கிற போது, சாரியவும் இலா மக்ஃபிரத்தின் நிர்வகிக்கும் ஜன்னah, நீங்கள் இறைவனுடைய மன்னிப்பின் பக்கமும் இன்னும் சுவனத்தின் பக்கமும் ஓடி செல்லுங்கள் என்பதாக சொல்லி காண்பிக்கலாம். சொர்க்கத்துக்கு முன்னாடி ரப்பல் ஆலமீன் அடையாளப்படுத்துவது தன்னுடைய மன்னிப்பை அடையாளப்படுத்துகிறான். நீங்கள் இறைவனுடைய மன்னிப்பு பக்கம் விரைந்து செல்லுங்கள், ஒரு ஜன்னah. அதற்கு பிறகு என்ன செய்யுங்க? சொர்க்கத்துக்கு போங்க. சொர்க்கத்துக்கு முன்னாடி எதை ரப்பல் ஆலமீன் வைக்கிறான்? அவருடைய மன்னிப்பை வைக்கிறான். காரணம் என்ன? ஒரு மனிதனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டால் தான் அவனால் என்ன செய்ய முடியும்? அடுத்த கட்டமாக இருக்கக்கூடிய சொர்க்கத்தை நோக்கி நகர முடியும். எனவே நம்முடைய வாழ்க்கையில் இன்றியமையாத ஒன்றுதான் என்னது? இந்த தௌபா. நம்ம எல்லோருமே தௌபா செய்ய வேண்டும் என்று கேட்டால், நான் பெரிய பெரிய பாவத்தை செய்யலையே, நான் சரியா தொழுகிற மாதிரி இருக்கிறேன், பாவத்தை செய்யாத மாதிரி என்ன செய்யறேன் உணர்கிறேன், நானும் அல்லாஹ்விடத்தில் அதிகமாக தௌபா கேட்கணும்னு கேட்டா, ஆம், கேட்க வேண்டும். காரணம் என்ன? நம்முடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாவங்களே செய்யாதவர்கள். அந்த தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், யா அய்யுஹன் நாஸ், மனிதர்களே, தூபு இலல்லாஹி வஸ்தக்ஃபிரு, நீங்கள் அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்யுங்கள், வஸ்தக்ஃபிரு, அல்லாஹ்விடத்திலே இஸ்திக்ஃபார் செய்யுங்கள். ஏனென்றால் ஃபஇன்னி அதூபு இலல்லாஹி ஃபீ குல்லி யௌமின் 100 மர்ரா, ஏனென்றால் நான் ஒவ்வொரு நாளும் 100 முறை அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்கிறேன், அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்கிறேன் என்பதாக சொன்னார்கள். யோசித்து பாருங்கள், பாவங்களையே செய்யாதவர்கள். வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், நபியே, இந்த பூமிக்கு நான் உன்னை ஒரு அருட்கொடையாக வேண்டி அனுப்பவில்லை என்கிறார், ரஹ்மத்தாக வேண்டி அனுப்பவில்லை என்கிறார். அப்படிப்பட்ட நபியே ஒரு நாளைக்கு 100 முறை பாவ மன்னிப்பு தேடி இருக்கிறார்கள் சொன்னால், தௌபா செய்திருக்கிறார்கள் சொன்னால், நாம் நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை முறை செய்ய வேண்டும் என்பதை யோசித்து பாருங்கள். எனவே யாருமே என்ன செய்ய முடியாது, நான் இதற்கு விதிவிலக்கான் என்று சொல்ல முடியாது. எல்லோருமே என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்ய வேண்டும். இந்த தௌபா என்பது நம்முடைய பாவங்கள் என்ன செய்கிறது? வெறும் மன்னிக்கிறது மட்டுமல்ல, அந்த பாவங்களே நன்மைகளாக என்ன செய்து விடுகிறது? மாற்றி விடுகிறது. சூரத்துல் ஃபுர்கானில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு சில பெரும்பாவங்களை என்ன செய்கின்றான்? பட்டியலிடுகின்றான். அல்லாஹ்வுக்கு இணைப்பது, கொலை செய்வது, விபச்சாரம் செய்வது எல்லாத்தையும் பட்டியலிட்டு விட்டு சொல்கின்றார், யாரெல்லாம் இந்த பாவங்களை செய்கிறார்களோ அவங்களுக்கு என்ன செய்யும்? நாம என்ன செய்வோம்? தண்டனை 2 மடங்காக கொடுப்போம், நாளை மறுமையில் அவர் வேதனை சந்திப்பார் என்று சொல்லி அல்லாஹ் எச்சரிக்கை விடுகின்றார். எச்சரிக்கை செய்துவிட்டு பிறகு சொல்கின்றார், இல்லா மன் ஆமன வ அமில ஸாலிஹன், என்றாலும் யார் ஒருவர் அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்துவிட்டு மீண்டும் அவர் நல்ல அமல்களின் பக்கம் திரும்புகிறாரோ, ஃபஉலாயிக யுபத்திலுல்லாஹு ஸய்யிஆத்திஹிம் ஹஸனாத். இத பெரும்பாலும் எல்லாரும் செஞ்சிட்டார். ஆனா செய்ததுக்கு அப்புறம் என்ன செய்கிறார்? யோசிக்கிறார், நான் எல்லாம் செஞ்சுட்டேன், எல்லாத்தையும் விட்டு விட்டு என்ன செய்கிறார்? அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்கிறார், அல்லாஹ்வின் பக்கம் திரும்புகிறார். அவரை பார்த்து ரப்பல் ஆலமீன் கூறுகின்றார், ஃபஉலாயிக யுபத்திலுல்லாஹு ஸய்யிஆத்திஹிம் ஹஸனாத், இவருடைய பாவங்களை ரப்பல் ஆலமீன் நன்மைகளாக மாற்றி விடுகின்றார்.
அந்த பாவத்தை மறைப்பது என்பது வேறு. ஒரு சிலர் செய்திருப்பாரு, பாவங்களை செய்திருப்பார், அவன் ரப்புல் செய்திருப்பான், அந்த பதிவேற்றம் என்ன செய்யப்பட்டிருக்கும், அந்த தீமை எழுதப்பட்டிருக்கும். அவர் ரப்புல் என்ன செய்வான் என்று சொன்னால் அதை நாளை மறுமையில் கேட்டு பிறகு என்ன செய்வான், மன்னித்து விடுவான். இன்னும் ஒரு சிலருக்கு அவங்க செய்த பாவத்தையே ரப்புல் என்ன செய்ய மாட்டான், பதிவேட்டில் பதியப்படாமல் அழித்து விடுவான். அதை எல்லாத்தையும் மீறின ஒரு கேட்டகரி, அவர்கள் செய்த பாவங்களையே ரப்புல் என்ன செய்து விடுவார் என்று சொன்னால் நன்மைகளாக அப்படியே மாற்றி விடுவார். எந்த அளவுக்கு பெரிய பாவம் செஞ்சிருக்கானோ அதை அப்படியே என்ன செய்வார், ரப்புல் நன்மைகளாக மாற்றி விடுவார். அப்படிப்பட்ட பாக்கியம் யாருக்கு கிடைக்கும் என்று சொன்னால் இதை தௌபா செய்வதற்கு என்ன செய்யும், அந்த பாக்கியம் கிடைக்கும். நாம் அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்தால் அல்லாஹ் என்ன செய்கின்றான், நம்முடைய பாவங்களையே நன்மைகளாக என்ன செய்கிறான், மாற்றி விடுகின்றான். எனவே என்ன செய்ய வேண்டும், அல்லாஹ்வுக்கு தௌபா செய்ய எப்படிப்பட்ட ஒரு நினைப்பு கொண்டு விடக்கூடாது என்று சொன்னா, நான் பெரிய பெரிய பாவம் பண்ணிட்டேனே, இதற்கு பிறகு நான் தௌபா கேட்டா என்னுடைய தௌபா ஏற்றுக்கொள்ளப்படுமா என்று சொல்லி என்ன செய்து விடக்கூடாது, சந்தேகிக்க கூடாது. ரப்புல் ஆலமீன் சொல்கின்றான், யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், தங்களுக்கு தாங்களே தீங்கிழைத்துக் கொண்ட என்னுடைய அடியார்களே. அல்லாஹ்வுடைய அழைப்பை பாருங்கள், எப்படி அழைக்கவில்லை, பாவி என்று சொல்லி அழைக்க, அதை பாவம் செய்தவர்கள் என்று சொல்லி அழைக்கவில்லை. அழைக்கிற அழைப்பை பாருங்கள், யா இபாதி, என்னுடைய அடியானே, தனக்கு தானே அநியாயம் செய்து கொண்ட என்னுடைய அடியானே, அல்லாஹ்வுடைய மன்னிப்பில் என்ன செய்து விடாதே, நீ நிராசை அடைந்து விடாதே. அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தின் பால் நீ என்ன செய்து விடாதே, நிராசை அடைந்து விடாதே. இன்னல்லாஹ யக்ஃபிரு துனூப ஜமீஆ, அல்லாஹ் எல்லா பாவங்களையும் மன்னித்து விடுவார் என்பதாக என்ன செய்கிறார், ரப்புல் ஆலமீன் அழைப்பு விடுகின்றார். என்ன செய்யக்கூடாது, பெரிய பாவத்தை பண்ணிட்ட அல்லாஹ் நீ மன்னிப்பாரா என்கிற சந்தேகம் கூட நம்ம இடத்துல வரக்கூடாது. நாம் ஒன்றை யோசித்துக் கொள்ள வேண்டும், நம்ம என்னதான் பெரிய பாவத்தை செய்திருந்தாலும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், நம்முடைய பாவத்தை விட எண்ணிலடங்காத மடங்கு பெரியது அல்லாஹ்வுடைய ரஹ்மத். அல்லாஹ் நாடினால் எவ்வளவு பெரிய பாவத்தை செய்து விடுவார், மன்னித்து விடுவார். எனவே நிராசை அடையக்கூடாது. அதற்குதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னால் சென்ற ஒரு மனிதருடைய சம்பவத்தை கூறி காட்டினார். உங்களுக்கு முன்னால் ஒரு மனிதன் வாழ்ந்தார். அந்த மனிதர் எப்படிப்பட்டவர் என்று சொன்னார், 99 கொலைகளை செய்து விட்டார். 99 கொலைகள். கொலைகள் என்பது எவ்வளவு பெரிய ஒரு பாவம். அவர் என்ன செய்கிறார், ஒரு கொலை இல்ல 2 கொலை, 99 நபரை என்ன செய்து விட்டார், கொலை செய்து விட்டார். கொலை செஞ்சதுக்கு அப்புறம் மனது என்ன செய்கிறதை வருந்துகிறது. 99 பேரை அல்லாஹ்விடத்தில் என்ன செய்ய நெருங்க வேண்டும். அல்லாஹ்விடத்தில் என்ன செய்கிறார், ஒரு மதபோதகர் இடத்துல செல்கிறார். சென்று கேட்கிறார், நான் இந்த மாதிரி 99 கொலைகளை செய்து விட்டேன், எனக்கு தௌபா இருக்கிறதா என்று சொல்லி கேட்கிறார். 99 கொலைகளை பண்ணிட்டேன், எனக்கு பாவ மன்னிப்பு இருக்கிறதா? அதை கேட்டவன அந்த மதபோதகர் சொல்லி விடுகிறார், ஏப்பா 99 கொலைகளை பண்ணிட்ட பாவி, உனக்கு எப்படி தௌபா இருக்குன்னு சொல்லிட்டு என்ன செய்கிறார், பேசி விடுகிறார். இவருக்கு கோபம் வருது. அவரை கொலை செய்து என்ன செய்கிறார், 100 ஆக பூர்த்தி செஞ்சுட்டார். 99 கொலையோட போய் கேட்கிறார், உனக்கு தௌபாவே கிடையாது சொல்றார், பாவி நீ அப்படி சொல்றாங்க. அவரையும் கொலை செய்து 100 கொலைகளை செய்து விட்டார். இப்ப மீண்டும் என்ன செய்கிறார், பாவ மன்னிப்பின் பக்கம் திரும்புகிறார். இன்னொரு ஒருவரை சென்று கேட்டு சொல்கிறார், இந்த மாதிரி நான் 100 கொலைகளை செய்து விட்டேன், எனக்கு ஏதாவது தௌபா இருக்கிறதா? உடனே அவர் என்ன செய்கிறார், இருக்கிறார். அதன் போல சொல்கிறார், உனக்கு தௌபா இருக்காது. ஒரு அடியானுக்கும் தௌபாவுக்கும் மத்தியில், ஒரு அடியானுக்கும் அவருடைய பாவ மன்னிப்பிற்கு மத்தியில் யார் நிற்க முடியும்? உனக்கு அல்லாஹ்விடத்தில் தௌபா இருக்கிறது, இறைவன் உன்னை மன்னிப்பார் என்றால் நீ என்ன செய், இந்த கெட்டவர்கள் வாழக்கூடிய பகுதியை விட்டு என்ன செய், வேறொரு பகுதிக்கு சென்றவிடு. இதே பகுதி வந்து அதை பாவத்தை மறுபடியும் நீ பண்ணிடுவ. நல்லவர்கள் வாழக்கூடிய பகுதிக்கு போய் என்ன செய்கிறார், ஒரு பகுதி அடையாளம் காட்டுகிறார். இவரும் என்ன செய்கிறார் என்று சொன்னால் அந்த பகுதியை நோக்கி என்ன செய்கிறார், அப்படின்னு நடக்க ஆரம்பிக்கிறார். அந்த நேரத்தில் அவருக்கு என்ன செய்கிறது, மரணம் அடைந்து விடுகிறார். 2 மலக்குமார்கள் வந்து விடுகிறார். நன்மையால் நல்லவர்களுடைய உயிரை கைப்பற்றக்கூடிய மலக்கம் வந்து விடுகிறார். அந்த இடத்துல தீயவர்களை கைப்பற்றக்கூடிய மலக்குகளும் என்ன செய்கிறார், வந்து விடுகிறார். 2 மலக்களுக்கு மத்தியில் வாரம் நடைபெறுகிறது. அந்த தீயவருடைய உயிரை கைப்பற்றக்கூடிய மலக்குமார் சொல்கிறார், எப்பா
இவர் 100 கொலையை பண்ணிட்டாரு, இன்னும் அவர் என்ன செய்யல, தௌபாவை முழுமையடையல, அந்த ஊருக்கு என்ன செய்யல, அவர் போகல. என்ன செய்ய போகிறேன், நான் இவருடைய உயிரை கைப்பற்ற போகிறேன் என்று சொல்லி என்ன செய்கிறார், அந்த தீயோடைய உயிரை கைப்பற்றக்கூடிய மலக்கு சொல்கிறார். அந்த நல்லவருடைய உயிரை கைப்பற்றக்கூடிய மலக்கு சொல்கிறார், இவர் என்னதான் 100 கொலையை பண்ணிட்டார், அல்லாஹ்வின் பக்கம் மீண்டு விட்டார், எனவே என்ன செய்கிறேன், நான் தான் உயிரை கைப்பற்றுவேன் என்று சொல்லி இந்த 2 பேருக்குள்ள மத்தியில் தீர்ப்பளிக்க அல்லாஹ் என்ன செய்கிறார், இன்னொரு மலக்கை அனுப்புகிறார். தீர்ப்பளிக்க அந்த மலக்கு என்ன செய்கிறார், வருகிறார். வந்து என்னப்பா எல்லாத்தையும் என்ன செய்கிறார், கேட்கிறார். இவருடைய தரப்பு வார்த்தையும் கேட்கிறாரு, அந்த நல்லவருடைய உயிரை கைப்பற்றக்கூடிய மலக்குடைய தரப்பு உடைய வார்த்தையும் கேட்கிறார். கேட்டு விட்டு என்ன செய்கிறார், ஒரு தீர்ப்பை சொல்கிறார். சரி, நான் தீர்ப்பை சொல்கின்றேன். என்ன தீர்ப்பு என்றால், அவருடைய உடல் தீயவர்கள் வாழக்கூடிய பகுதிக்கு அருகாமையில் இருந்தால் தீயவர்களுடைய உயிரை கைப்பற்றக்கூடிய மலக்குமாரம் என்ன செய்யட்டும், அவருடைய உயிரை கைப்பற்றும். அல்லது அவருடைய உடல் நல்லவருடைய உயிரை, நல்லவருடைய வாழக்கூடிய பகுதிக்கு, அந்த ஊருக்கு பகுதியில் இருந்தால் என்ன செய்யட்டும், நல்லவரின் உயிரை கைப்பற்றக்கூடிய மலக்குமாரம் என்ன செய்யட்டும், கைப்பற்றட்டும் என்று சொல்லி தீர்ப்பு வழங்கினார். தீர்ப்பு வழங்கினால் அவருடைய உடல் எங்க இருக்காது சொன்னால் தீயவர்கள் வாழக்கூடிய பகுதிக்கு அருகில் இருக்க. உடல் எங்க போற, நல்லவர்கள் வாழக்கூடிய பகுதிக்கு பக்கத்துல போற, தீயவர்கள் வாழக்கூடிய பகுதியிலே என்ன இருக்கிறது. அப்ப அளந்து பார்க்க போகிறார்கள். அப்ப ரப்புல் ஆலமீன் என்ன செய்கிறார் சொன்னால், அப்படியே அந்த பூமியுடைய அமைப்பையே மாற்றுகிறார். அந்த தீயவருடைய அவரை பார்த்து ரப்புல் ஆலமீன் கூறுகின்றார், தீயவர்கள் வாழக்கூடிய பகுதியை அந்த மனிதனை விட்டு தூரமாக சென்று என்று சொல்லி கட்டளையிடுகின்றார். அந்த பகுதி என்ன செய்கிறது, அந்த மனிதனை விட தூரமாக சென்று விடுகிறது. நல்லவர்கள் வாழக்கூடிய பகுதி என்ன செய்கிறது, அந்த மனிதனுக்கு அருகில் வந்து விடுகிறது. அளந்து பார்க்கிறாங்க. இறுதியில் நல்லவர்கள் வாழக்கூடிய பகுதிக்கு மத்தியில் என்ன செய்யறது, பக்கத்துல அவருடைய உடல் கிடைக்கிறது. உடனே அந்த நல்ல ஒரு உயிரை கைப்பற்றக்கூடிய மலக்கு என்ன செய்கிறார், அவருடைய உயிரை கைப்பற்றுகிறார். இப்ப யோசித்து பார்க்க வேண்டும். 100 கொலைகளை செய்து விட்டார், ஆனால் அந்த அடியாமைக்காக ரொம்ப என்ன செய்கிறார், இந்த பூமியுடைய அமைப்பையே மாற்றுகிறார். ஒரு சில சம்பவங்களில் தான் பக்குவம் செய்கிறார், இந்த பூமியுடைய அமைப்பையே மாற்றுகிறார். அதிலும் பல இடங்களில் தண்டனைக்காக மாற்றுகிறார். ரஹமத்துக்காக ஒரு இடத்தில் மாற்றப்படுகிறது என்று சொன்னால் இந்த மனிதனுக்காக அல்ல என்ன செய்கிறார், இந்த பூமியுடைய அமைப்பையே மாற்றுகிறார். யோசித்து பார், ஒரு மனிதன் தௌபாவுக்கு நோக்கி செல்கிற போது எந்த அளவுக்கு அல்லாஹ்விடத்திலே நெருக்கமாக விடுகிறான். அதனால்தான் ரப்புல் ஆலமீன் செய்தார், தன்னுடைய அருள்மறையா திருக்குறானிலே சொல்லி காண்பிக்கிறார், இன்னல்லாஹ யுஹிப்புத் தவ்வாபீன் வ யுஹிப்புல் முத்தஹிரீன். நிச்சயமாக அல்லாஹ் தௌபா செய்பவர்களை நேசிக்கின்றான், இன்னும் தூய்மையானவர்களை நேசிக்கிறார் என்பதாக சொல்லி நேசிக்கின்றான். தன்னுடைய அருள்மறையா திருக்குறானிலே சொல்லி காண்பிக்கிறான். எனவே என்ன செஞ்சிடக்கூடாது, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தில் நிராசை அடைந்து விடக்கூடாது. நம்ம எவ்வளவு பாவத்தை செய்தாலும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் அந்த பாவங்களை விடவெல்லாம் பெரியது. எனவே என்ன செய்யும், தௌபாவின் பக்கமாக விரைந்து செல்ல வேண்டும். அதிலும் குறிப்பாக ஒரு சிலருக்கு உள்ளத்தில் என்ன செய்யும், ஒரு குழப்பம் ஏற்படும். நான் ஒரு பாவத்தை செய்கிறேன், ஆனா இந்த பாவம் நான் செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு அல்லாஹ் செய்கிறேன், தௌபா செஞ்சுட்டேன், அதான் மீண்டும் மீண்டும் அந்த பாவத்தையே செஞ்சாரு, அந்த பாவத்தின் பக்கமே போய்விடுகிறேன் என்று சொல்லி என்ன செய்யலாம், நினைக்கலாம். ஆனால் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், மனிதனுடைய இயல்பே என்ன செய்வான், இந்த பாவத்தின் பக்கம் அப்படியே நப்சு கொண்டு போய்கிட்டே இருக்கு. இப்ப முடிந்த அளவு என்ன செய்ய வேண்டும், அவன் முயற்சி செய்ய வேண்டும். முடியாம அதுல விழுந்துட்டான்னு சொன்னா என்ன செஞ்சிடக்கூடாது, எவ்வளவு தடவை தௌபா பண்ணல அந்த பாவத்தை செஞ்சிடறேன், பிறகு எதுக்கு நான் தௌபா பண்ணிட்டு அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சிடக்கூடாது, அந்த தௌபாவே விட்டுறக்கூடாது. அந்த தௌபாவை இறுதி வரைக்கும் செய்து கொண்டே இருக்க வேண்டும். இறுதி வரைக்கும் அந்த பாவத்திலிருந்து விடுபட என்ன செய்ய வேண்டும், முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படி நாம் முயற்சி செய்தால் ஒரு கட்டத்தில் ரப்புல் ஆலமீன் செய்வான், கண்டிப்பாக நம்முடைய முயற்சிக்கு பலன் அளிப்பான். கண்டிப்பாக அந்த பாவத்தை விட்டு என்ன செய்யலாம், நாம் தவிர்த்து கொள்ளலாம். அல்லாஹ்வின் தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பேசுவதாக என்ன செய்தார்கள், குறிப்பிட்டார். ஒரு அடியான் ஒரு பாவத்தை செய்கின்றான், பாவத்தை செய்துவிட்டு அல்லாஹ்விடத்தில் தௌபா கேட்கிறான். அப்படி தௌபா கேட்கிற போது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த அடியானை பார்த்து தன்னுடைய மலக்குகளிடத்தில் சொல்லுவானா, மலக்குகளே என்று அடியானை பாருங்கள், ஒரு பாவத்தை செய்தால் பாவத்தை செய்ததற்கு பிறகு நான் ஒரு இறைவன் இருக்கிறேன் என்பதை அவன் அறிந்து கொண்டான். அந்த இறைவன் நாடினால் மன்னிப்பான்,
அந்த இறைவன் நாடினால் கண்டிப்பான் என்பதையும் என்னுடைய அடியான் தெரிந்து வைத்திருக்கின்றார். என்னுடைய அடியாவுடைய பாவத்தை என்ன செஞ்சுட்டேன், நான் மன்னித்து விட்டேன் என்று சொல்கின்றான். அப்படி சொன்னதுக்கு அப்புறம் அந்த மனிதன் செய்யறான், கொஞ்ச காலம் கரெக்டா இருக்கணும். மீண்டும் என்ன செய்கிறார் சொன்னால் அதே பாவத்தை செய்து விடுகிறார். அப்ப ரப்புல் ஆலமீன் அந்த பாவத்தை செஞ்சு மறுபடியும் செய்கிறார், தௌபா செய்கிறார். மீண்டும் ரப்புல் ஆலமீன் மலக்கு மாதத்தில் சொல்கின்றார், மலக்குகளே, என் அடியான் ஒரு பாவத்தை செய்தார், பிறகு அவனுக்கு ஒரு இறைவன் போய் அறிந்து கொண்டான். அந்த இறைவன் நாடினால் கண்டிப்பான், அந்த இறைவன் நாடினால் மன்னிப்பான் என்பதை என்னுடைய அடியான் அறிந்திருக்கிறான். எனவே நம்மளுடைய அடியாவுடைய பாவத்தை மன்னிச்சுட்டே சொல்றோம். மீண்டும் கொஞ்ச காலம் அந்த அடியான் சரியாக இருக்கிறார். கொஞ்ச காலம் கழிச்சு மீண்டும் அதே தவறை செய்கின்றார். செய்துவிட்டு மீண்டும் தௌபாவின் பக்கம் செல்கின்றார். நாம என்ன நினைப்போம், ஒரு வாட்டி செய்யறாரு, 2 வாட்டி செய்யறாரு, 3 வாட்டி செய்யறாரு, அல்லாஹ் எத்தனை வாட்டி செய்ய மன்னிப்பான், கண்டிப்பாக தண்டித்து விடுவான் என்று சொல்லி நாம் நினைப்போம். ஆனால் அல்லாஹ் 3வது முறை இப்படி வருகிற போது சொல்கின்றார், வணக்குகளே, என்னுடைய அடியான் என்னை அறிந்து கொண்டான், தனக்கு இறைவன் இருப்பதை அவன் தெரிந்து கொண்டான். அந்த இறைவன் நாடினால் மன்னிப்பான், அந்த இறைவன் நாடினால் தண்டிப்பான் என்பதை என் அடியான் அறிந்து வைத்திருக்கின்றான். அவருடைய பாவத்தை நான் மன்னித்து விடுகிறேன். இதற்கு பிறகு அவனுக்கு என்ன தோணுகிறதோ அவனை செய்து கொள்வோம் என்று சொல்லி என்ன செய்கின்றான், ரப்புல் ஆலமீன் அந்த மலக்கு மாதத்தில் சொல்கின்றான். அப்படியானால் அவன் எத்தனை முறை பாவத்தை பண்ணிட்டு எத்தனை முறை அல்லாஹ்விடத்தில் என்னிடத்தை தௌபா கேட்டாலும் நான் என்ன செய்வேன், அவருடைய பாவத்தை மன்னிக்க தயாராக இருக்கிறேன் என்று சொல்லி என்ன செய்கின்றான், சொல்லி காண்பிக்கிறான். இப்ப எவ்வளவு முறை என்ன செய்யலாம், பாவத்தை செய்தாலும் ஒரு நிராசை அடைந்து விடக்கூடாது. ஏன்னா செய்தான் எல்லோரிடத்திலும் கண்டிப்பாக வருவான், வந்து உபதேசம் செய்வான். ஏப்பா, நீ எத்தனை தடவை பாவத்தை செஞ்சுட்டு எத்தனை தடவை தௌபா பண்ணிட்ட, என்ன அல்லாஹ் என்ன விளையாட்டா நீ நினைச்சுக்கிட்டியா? ஒண்ணு நீ என்ன செய்ய, பாவம் செய்யாத கையில விட்டு கை விட்டு பாவம் செய்யாம, இல்லாட்டி இந்த தௌபா செய்யாத விட்டு சும்மா தௌபா பண்ணிட்டு பாவம் பண்றது, தௌபா பண்ணிட்டு என்ன இது விளையாட்டா அப்படின்னு சொல்லிட்டு செய்வான். செய்தான் பண்ணுவான். கேட்பதற்கு நல்லது போல இருக்கும், யோசிப்பான் ஒரு மனிதன். கரண்ட் தானே, நம்ம தௌபா செய்யறோம், மன்னிப்பு இருக்கிறோம், மறுபடியும் அதே பாவத்தை செய்யறோமே. அப்ப என்ன செய்யலாம், பாவத்தை விட முடியுமா? விட முடியாது, என்னால விட முடியல. எனவே என்ன செய்யறோம், தௌபாவை விட்டு விடுகிற இடத்துல என்ன செய்வார்கள், பெரும்பாலான மக்கள் தௌபாவை விட்டு விடுவார்கள். அப்படிப்பட்ட மக்களாக ஆகிவிடக்கூடாது. எவ்வளவு முறை பாவத்தை செய்தாலும் கடைசி வரை முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கும். தௌபா என்கிற ஒரு வாயில் இருக்கிறது, அந்த தௌபாவின் பக்கம் என்ன செய்யணும், சென்று கொண்டே இருக்க வேண்டும். எவ்வளவு பாவத்தை செய்தோம் அல்லாஹ்விற்கு உடனடியாக ஒப்புக்கொள்ள வேண்டும். யா அல்லாஹ், இந்த பாவத்தை நான் செஞ்சுட்டேன், என்னை மன்னிச்சு சொல்லிட்டு என்ன செய்யணும், சரண்டரா இருக்கணுமே தவிர அந்த பாவத்தை விட்டு என்ன செய்யக்கூடாது, தௌபா செய்யாமல் இருக்கக்கூடாது. அதிலும் குறிப்பாக பெரும்பாலான மக்கள் எதிர் தவறு வைப்பார்கள் சொன்னால், தான் செய்யக்கூடிய பாவத்தை பாவமே என்ன செய்ய மாட்டார்கள், ஒப்புக்கொள்ள மாட்டார்கள். என்ன செய்வாங்க, பாவம் செஞ்சுட்டு அதுக்கு நிறைய விளக்கத்தை கொடுப்பாங்க, நிறைய என்ன செய்வார்கள், விளக்கத்தை கொடுப்பார்கள். தங்களுக்கு தாங்களே ஒரு காரணத்தை சொல்லி என்ன செய்வார்கள், ஏமாற்றிக் கொள்வார்கள். இப்படி ஏமாற்றிக் கொண்டால் அதற்கு என்ன விபரீதம் ஏற்படும் என்று சொன்னால், அந்த மனுஷனால கடைசி வரைக்கும் என்ன செய்ய முடியாது, தௌபாவை பக்கம் போக முடியாது. எப்போ ஒரு மனிதன் பாவ மன்னிப்பின் பக்கம் போவான், எப்பொழுது ஒரு மனிதன் தௌபாவின் பக்கம் செல்வான் என்று சொன்னால், தான் செய்வது பாவம் என்று சொல்லி ஒப்புக்கொள்ளக்கூடிய மனிதர்கள் மட்டும்தான் தௌபா பக்கம் போவாங்க. தன்னுடைய பாவத்துக்கு ஒரு அர்த்தத்தை சொல்லிட்டு ஒரு காரணத்தை சொல்லிக் கொண்டிருந்தால் கடைசி வரைக்கும் இந்த தௌபாவுடைய வாசலின் பக்கம் நம்மால் செல்லவே முடியாது. ஒரு பாவத்தை செய்யறோமா, முடிஞ்ச அளவுக்கு அதை என்ன செய்யக்கூடாது, நியாயப்படுத்தக்கூடாது. அல்லாஹ்வுக்கு என்ன செய்ய வேண்டும், தௌபாவின் பக்கம் உடனே விரைந்து விட வேண்டும். பாருங்கள், ஷைத்தானை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் எடுத்துக்கொள்ளும். ஷைத்தானும் ஒரு பாவத்தை செய்கின்றான், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஒரு பாவத்தை செய்கின்றான். ஷைத்தான் என்ன பாவத்தை செய்கின்றான், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த ஷைத்தானை பார்த்து சொன்னார், மலக்குமார்கள் கூடியிருக்கக்கூடிய சபையில் சொல்கின்றார், உஸ்ஜூதுலி ஆதம், நீங்க என்ன செய்யுங்க, ஆதமுக்கு சஜ்தா செய்யுங்கள்னு சொன்னார். அப்ப ஷைத்தான் என்ன செய்தான், சஜ்தா செய்யவில்லை, அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு செய்தான். ஷைத்தான் இந்த பாவத்தை செய்தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன பாவத்தை செஞ்சாங்க, வலா தக்ரபா ஹாதிஹி ஷஜரா, இந்த மரத்தின் பக்கம் நெருங்காதீர்கள் அல்லாஹ் செய்கிறார், கூப்பிட்டு கை காட்டி சொல்றார், இந்த மரத்தின் பக்கம் நெருங்காதீர்கள் சொல்லி அல்லாஹ் செய்கிறார், அடையாளப்படுத்தி சொல்கின்றார். ஆனால் அவர்கள் என்ன செய்கிறார்கள், அந்த மரத்தின் பக்கம் நெருங்கினார்கள், அந்த பழத்தை பொறிச்சு என்ன செஞ்சாங்க, சாப்பிட்டாங்க. 2 பேரும் ஒரே மாதிரியான பாவம். ஒரு இடத்துல ரப்புல் ஆலமீன்
செய்யுங்கன்னு சொன்னதை செய்யவில்லை. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பொறுத்தவரைக்கும் செய்யாதுங்கன்னு சொன்னதை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் செஞ்சார். ரெண்டு பேருமே என்ன செய்தார்கள்? அல்லாஹ்வுக்கு மாறு செய்தார்கள். இப்ப யோசித்து பாருங்க. ஆனால் அல்லாஹ் என்ன செய்தார்? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மன்னித்தார், ஷைத்தானை மன்னிக்கவில்லை. காரணம் என்ன? ரெண்டு பேரும் ஒரே மாதிரி பாவத்தை செஞ்சாங்க. பிறகு ஏன் ரப்பல் ஆலமீன் ஒருவரை மன்னிக்கிறார், ஒருவரை தண்டிக்கிறார் என்று சொன்னால், இந்த ரெண்டு பேரும் ஒரே மாதிரி பாவத்தை செஞ்சாங்க. ஆனால் பாவத்தை செய்ததற்கு பிறகு என்ன நிகழ்ந்தது? பாவத்தை செஞ்சதுக்கு அப்புறம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வின் பக்கம் எழுந்தார்கள். யா அல்லாஹ், எனக்கு நானே அநியாயம் செய்து கொண்டேன், என்னை நீ மன்னித்து விடு என்று சொல்லி எடுத்தார்கள். இந்த பாவத்தை ஒப்புக்கொண்டார்கள், அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்டார்கள். ஆனால் ஷைத்தான் அந்த பாவத்தை செய்துவிட்டு அந்த பாவத்தை ஒப்புக்கொள்ளவில்லை. மாறாக என்ன செய்தான்? அதற்கு காரணத்தை சொன்னான், அந்த பாவத்தை நியாயப்படுத்தினான். யா அல்லாஹ், நான் ஏன் இப்படி செஞ்சேன் தெரியுமா? நீ என்னை கலக்கத்தா, நீ என்னை நெருப்புல படைச்ச, கலக்கம் மீந்தி அவனை மண்ணுல படைச்ச. நெருப்பு எப்படி மண்ணை சத்தா செய்யும்? மண்ணையோட நெருப்பு தான் உயர்ந்தது என்று சொல்லி என்ன அதை நியாயப்படுத்தினான். எனவே அல்லாஹ் அவனை மன்னிக்கவே இல்லை. இப்ப நியாயப்படுத்தி தவறை நியாயப்படுத்துவது என்பது தௌபாவின் பக்கமே நம்ம என்ன செய்யாது, நெருங்க விடா. இப்ப முடிந்த அளவுக்கு என்ன செய்யணும்? ஒரு பாவத்தை செஞ்சணுமா, அல்லாஹ்வின் பக்கம் உடனே ஒப்புக்கொள்ள வேண்டும். அப்படி ஒப்புக்கொள்ளக்கூடிய மக்களாக நாம் இருந்தால் ஒரு கட்டம் இல்லை, ஒரு கட்டம் அல்லாஹ் கண்டிப்பாக என்ன செய்வான்? அதை திருந்தக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை நமக்கு கொடுப்பான். அதற்கு மிகச்சிறந்த ஒரு உதாரணம் அபூ மெஹ்ஜன் என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர். இந்த நபித்தோழர் யார்? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் மது அருந்தி தண்டனை பெற்றார். மீண்டும் என்ன செய்கிறார்? உமர் இப்னு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு காலத்திலும் மது அருந்தி என்ன செய்கிறார்? தண்டனை பெறுகிறார். உமர் ரலியல்லாஹு அவருடைய காலத்திலும் மது அருந்தி தண்டனை பெறுகிறார். ஒரு முஃமின் ஏதோ முஸ்லீமாக இருக்கிறார், நபித்தோழராக இருக்கிறார். ஆனால் என்ன, அவரால் மதுவை கைவிடவே முடியவில்லை. ரசூலுல்லாஹ் காலத்தில் மது கொடுக்கிறாங்க, கூப்பிட்டு வந்து செய்யறாங்க, தண்டனை கொடுக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அடுத்த காலகட்டம் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு காலத்தில் மது அருந்துறாங்க, கூப்பிட்டு வந்து தண்டனை கொடுக்கிறாங்க. மருந்து விட முடியல. மூணாவது உமர் இப்னு கத்தாப் காலத்தில் என்ன செய்கிறார்? மது அருந்துகிறார். உமர் இப்னு கத்தாப் காலத்தில் கூப்பிட்டு வச்சு என்ன செய்யப்படுகிறது? தண்டனை கொடுக்கப்படுகிறது. தண்டனை என்று சொன்னால் சாதாரண தண்டனை அல்ல, கசேட்டுகள் கொடுக்கப்படும். ஒவ்வொரு ஒரு குறிப்பிட்ட சில கசேட்டுகளுக்கு தோல் செய்யும், அப்படியே கிளியா ஆரம்பித்து அந்த அளவுக்கு கடுமையாக அந்த தண்டனை. ஆனா எவ்வளவு தண்டனை கொடுக்கப்பட்டாலும் என்ன செய்ய முடியாது? அவரால் மதுவை விட முடியல. தொடர்ந்து மது குடித்து கொண்டே இருக்கலாம். மது குடிப்பாரு, சகாபாக்கள் குடிச்சுட்டு வந்து என்ன செய்வாங்க? தண்டனை கொடுப்பாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல உமர் இப்னு கத்தாப் என்ன செய்கிறார் சொன்னால், நாடு கடத்தி விடுகிறான். இங்க இருந்தா என்ன செய்ய மாட்டாரு, சரிப்பட்டு வர எத்தனை தடவை தண்டனை கொடுக்கறன்னு சொல்லி தண்டனை கொடுத்து செய்கிறார், நாடு கடத்தி விடுகிறார். அவர் நாடு கடத்தப்பட்ட பகுதி என்ன செய்கிறது? போர்கள் நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது. காதிசியா என்று சொல்லக்கூடிய ஒரு போர், முஸ்லிம்களுக்கும் அந்த பாரசீகர்களுக்கும் இடையான ஒரு போர், உக்கிரமான ஒரு போர். அந்த காலகட்டத்தில் இந்த பாரசீகம் என்பது எந்த அளவுக்கு பெரியது என்று சொன்னால், பெரும் வல்லரசாக கருதப்பட்டது. ரோமுக்கும் பாரசீகத்துக்கும் மத்தியில் என்ன செய்யும்? சண்டைகள் நடைபெறும். அப்ப மிகப்பெரிய சண்டைகளை செய்வது முஸ்லிம்களுக்கு மத்தியிலும் அந்த பாரசீகத்துக்கு மத்தியும் நடைபெறுகிறது. பல நாட்கள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பல ஆயிரக்கணக்கான மக்களை செய்கிறார்கள், கொலை செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள், சகிதாக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அப்ப இந்த நபித்தோழர் அந்த பகுதிக்கு நாடு கடத்தப்படுகிறார். அந்த போர் படையுடைய தளபதி சஅத் இப்னு அபீ வக்காஸ் அவர் என்ன செய்கிறார் சொன்னால், இந்த நபித்தோழரை அப்படியே கையில விலங்குகளை மாற்றி செய்கிறார், அங்க உட்கார வைத்திருக்கிறார். போர் நடைபெறக்கூடிய சமயம். இப்ப என்ன செய்ய முடியாது, இவரை ஒன்றும் பார்க்க முடியாது. இவரை என்ன செய்யறார்? தண்டனை கொடுக்கலாம் என்று சொல்லி என்ன செய்கிறார்? கைகளில் விலங்கு மாட்ட வைத்து அங்கு உட்கார வைக்கப்பட்டிருக்கிறார். அவர் நபித்தோழருக்கு ஒரு ஆசை, தன்னுடைய உயிர் அல்லாஹ்வின் பாதையில் செல்ல வேண்டும் என்கிற ஆசை. என்னதான் பாவத்தை செய்தாலும் அவருடைய ஈமான் செய்யறது, அந்த இஹ்லாஸ் உண்மையாக இருந்தது. இப்ப சத்தம் கேட்க, அந்த வாட்களுடைய சத்தம், குதிரையுடைய இறைச்சல் என்று சொல்லி போர்க்களத்துடைய சத்தம் கேட்கிறது. ஆனா இந்த நபித்தோழரால் என்ன செய்ய முடியல? போர்க்களத்துக்கு போக முடியல. கைதியாக என்ன செய்யப்படுகிறார்? முஸ்லிம்கள் பக்கமே வைக்கப்பட்டு இருக்கிறார். அப்ப என்ன செய்கிறார் சொன்னால், வருத்தப்படுகிறார். நாம் அருந்திய மது இந்த அளவு பெரும் பாக்கியத்தை விட்டு நம்மை தடுத்து விட்டது, அல்லாஹ்வின் பக்கம் போரிடாமல் நம்மை தடுத்து விட்டது என்று சொல்லி இருக்கிறார்.
அப்படியே வந்து கொண்டே இருக்கிறான். அந்த நேரத்தில் அந்த படை தளபதிய குழந்தை என்ன செய்யறது சொன்னார், சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு குழந்தை என்ன செய்யறதுன்னா அப்படியே என்ன செய்யறது, இந்த நபித்தோழருக்கு பக்கத்துல போகுது. இந்த நபித்தோழர் குழந்தைய வச்சுட்டு என்ன செய்யறான், அப்படியே கையில் வைத்துக் கொண்டே இருக்கிறான். அந்த சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு மனைவி என்ன செய்கிறார்கள், வெளியே வந்து பார்க்கிறாங்க. கையில் விளம்போடு அபூ பக்கர் இருந்து கொண்டே இருக்கிறான். அவருடைய கையில யார் இருக்கா, தன்னுடைய குழந்தை இருக்க. குழந்தை யாரு, அபூ மிஹ்ஜனை இப்படி சிறை வைத்திருக்கிற சஅத் இப்னு அபீ வக்காஸுடைய குழந்தை. அப்ப தன்னுடைய கணவன் மீது ஏதாவது கோவப்பட்டு தன் குழந்தை ஏதாவது பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு என்ன செய்யறாங்க, பயப்படுறாங்க. அப்ப அந்த அபூ மிஹ்ஜன் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்கிறார்கள், அந்த குழந்தை அந்த பெண்மை பார்த்தவனை பயப்படுறாங்கன்னு தெரிஞ்ச உடனே அந்த குழந்தை எப்படி இறக்கி விடுறாங்க. இறக்கி விட்டு அந்த பெண்ணை பார்த்து சொன்னாங்க, பெண்ணே, என்னுடைய இதுல கை விலங்குகளை என்ன செய்யுங்கள், நீங்க கொஞ்சம் அமுத்து விடுங்க. நான் என்ன செய்ய வேண்டும், இந்த போர்க்களத்தில் நான் சென்று ஷஹீதாக வேண்டும். நான் ஒருவேளை இந்த போர்க்களத்தில் கொல்லப்பட்டால் என்னை நீங்கள் மீண்டும் கூப்பிட்டு வந்து தண்டனை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி உங்களுக்கு அவசியம் ஏற்படாது, தொல்லைகள் ஏற்படாது. ஒவ்வொரு தடவையும் நான் பாவத்தை செய்வேன், நீங்க கூப்பிட்டு வந்து என்ன செய்யணும், தண்டனை கொடுப்பீங்க. அந்த தொல்லை இதுக்கப்புறம் இருக்காது. ஒருவேளை இந்த போர்க்களத்தில் முஸ்லிம்கள் வெற்றி பெற்று நான் உயிரோடு இருந்தால் வேறு எந்த பகுதிக்கு என்ன செஞ்சிட மாட்டேன், தப்பிச்சு போயிட மாட்டேன். இந்த தண்டனைக்கெல்லாம் பயந்து என்ன செய்ய மாட்டேன், வேற எங்காவது தப்பிச்சு ஓடிட மாட்டேன். இதே இடத்தில் என்ன செய்து விடுகிறேன், வந்து அமர்ந்து விடுகிறேன் என்று சொல்லி என்ன செய்யறார், ஒரு வாக்குறுதி கொடுக்கிறார். அவருடைய வாக்குறுதியை நம்பி என்ன செய்யறாங்க, அது சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு மனைவி அந்த கைவிலங்குகளை அவிழ்த்து விடுகிறார். அவிழ்த்து விட்ட உடனே தன்னுடைய முகத்தை என்ன செய்கிறார்கள், அடையாளம் காணப்படாத அளவுக்கு என்ன செய்யறாங்க, மறைத்துக் கொள்கிறார். அடையாளம் காணப்பட்டால் மீண்டும் புடிச்சிட்டு வந்து என்ன செய்வாங்க, உட்கார வச்சிருவாங்க சொல்லிட்டு முகத்தை முழுவதும் என்ன செய்கிறார், அப்படியே கட்டி வைத்து விடுகிறார். வச்சுட்டு சஅத் இப்னு அபீ வக்காஸ் மேல உயர்ந்த ஒரு இடத்துல இருந்து என்ன செய்கிறார், பதவி நோட்டமிட்டு கொண்டிருக்கிறார், என்னென்ன செய்யணும் சொல்லிட்டு. அந்த நேரத்தில் சஅத் இப்னு அபீ வக்காஸ் குதிரை எடுத்துக்கொண்டு போர்க்களத்தை நோக்கி செல்கிறார். போர்க்களத்தில் முழுக்க ஷஹீதை மட்டுமே எதிர்பார்த்து செல்கிறார். அப்ப அந்த சண்டை எப்படி இருந்திருக்கும், படைகளுக்கு மத்தியில் சென்று செய்கிறார், சண்டையிடுகிறார். எந்த அளவுக்கு என்று சொன்னால், அன்று முஸ்லிம்கள் வெற்றி பெறுவதற்கு மிக முக்கிய காரணங்களில் ஒன்றாக இந்த நபித்தோழர் பேசினார்கள், அந்த இடத்தில் இருந்தார். அப்படியே என்ன செய்கிறார், போருக்கு மத்தியில் சென்று உக்கிரமாக சண்டையிடுகிறார். போர்க்களம் முடிகிறது. முடிந்தவுடன் என்ன செய்கிறார் என்று சொன்னால், நேரம் அந்த குதிரை மீண்டும் எடுத்துக்கொண்டு அதை நிறுத்திவிட்டு மீண்டும் அதே இடத்துல செய்கிறார், தன்னை சங்கதிகளால் பிணைத்துக் கொண்டு அமர்ந்து வருகிறார். அந்த முஸ்லிமுடைய தலைவர் சஅத் இப்னு அபீ வக்காஸ் அந்த ரலியல்லாஹு அன்ஹு போரில் வெற்றி பெற்ற கையோடு சந்தோஷத்தோடு மனைவி வந்து பார்க்கிறார். மனைவியே, இந்த போர்க்களத்தில் நாம் வெற்றி பெற்று விட்டோம். இந்த போர்க்களத்தில் ஒரு சில மனிதர்கள் இருந்தார்கள், என்னால் அவர்கள் அடையாளம் காண முடியவில்லை. அவர்கள் என்ன செய்திருந்தார்கள், தன்னுடைய துணியால் முகத்தை மறைத்திருந்தார்கள். மலக்குகளாக அவர்கள் இருப்பார்களோ என்று சொல்லி நான் சந்தேகிக்கிறேன். அந்த அளவுக்கு சண்டை போட்டார்கள் என்று சொல்லி என்ன செய்கிறார், அப்படியே வர்ணித்து சொல்றார். அப்படி சொல்லிக் கொண்டே இருக்கிற போது அப்படியே பக்கத்தில் பார்க்கிறார், அந்த அவர்களுடைய குதிரை என்ன செய்கிறது, மூச்சு வாங்கி இறைத்துக் கொண்டிருக்கிறார். போர்க்களத்தை அதில் என்ன செஞ்சிருக்கிறார், அவர்கள் சென்று சண்டையிட்டு கொண்டு வந்திருக்கிறார். குதிரை என்ன செய்கிறது, மூச்சு இறைத்துக் கொண்டிருக்கிறது. அப்படியே எட்டி பார்க்கிறார். அபூ மிஹ்ஜன் எப்பொழுதும் போல என்ன செய்கிறார், சாதாரணமா அமர்ந்து கொண்டிருக்கிறார். அப்ப அதை பார்த்து விட்டு அந்த நபித்தோழர் சொன்னார், இவர் மட்டும் விலங்கிடப்படாமல் இருந்திருந்தால் இவர்தான் போர்க்களத்தில் சண்டையிட்டார் என்று சொல்லி நான் நினைத்திருப்பேன் என்று சொல்கிறார். உடனே அவனுடைய மனைவி சொல்கிறார், கணவரே, என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள். அந்த இடத்தில் சண்டையிட்ட நபர் வேறு யாரும் அல்ல, இதோ இந்த அபூ மிஹ்ஜன் தான், நான் தான் உங்களுடைய விலங்குகளை அவிழ்த்து விட்டேன் என்று சொல்கிறார். சொன்ன உடனே அந்த சஅத் இப்னு அபீ வக்காஸ் அந்த நபித்தோழர் அபூ மிஹ்ஜன் ரலியல்லாஹு வந்து எல்லா இடங்களிலும் அவிழ்க்கிறார்கள். வேகமாக அவிழ்த்து விட்டு சொன்னார்கள், அபூ மிஹ்ஜனே, இந்த பூமியில் நீங்கள் எங்க இடமாலும் சென்று கொண்டீர்கள், மீண்டும் ஒரு முறை என்ன செய்ய மாட்டோம், நாங்கள் உங்களுக்கு தண்டனை கொடுக்க மாட்டோம். இதற்கு பிறகு நீங்கள் என்ன செய்தாலும் இந்த நன்மை என்ன செய்து விடுகிறது, எல்லாத்தையும் மன்னித்து விடுகிறது. உங்களுக்கு என்ன தோணுங்கள், எங்கு வேண்டாலும் சென்று கொள்ளுங்கள் என்று சொல்லி என்ன செய்கிறார்கள், சொல்லுகிறார். அப்ப அந்த நபித்தோழர் சொல்றாங்க, என்னை இந்த அளவுக்கு கண்ணியப்படுத்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். இதற்கு பிறகு என்னுடைய வாழ்க்கையில் இதற்கு பிறகு மதுவையே நான் தொட மாட்டேன் என்று சொல்லி என்ன செய்கிறார்கள், அந்த இடத்தில் தௌபா செய்கிறார்கள்.
பிறகு வரலாற்று ஆய்வாளர்கள் எழுதுகிறார்கள், வரலாற்றை தொடர்கிறார்கள். இந்த அபூ மிஹ்ஜன் ரலியல்லாஹு அன்ஹு இந்த சம்பவத்திற்கு பிறகு மர்மமடைகிற வரை மதுவையே தொடாதவனாக இருந்தார். பிறகு மதுவின் பக்கம் ஒருபோதும் அவர்கள் செல்லவில்லை என்று சொல்லுகிறார்கள். வரலாற்றை தொடர்ந்து எழுதுகிறார்கள். யோசித்து பாருங்கள், ஒரு பாவத்தை செய்யறாங்க, தண்டனை கொடுக்கப்படுகிறது. ஒரு பாவத்தை செய்கிறாங்க, தண்டனை கொடுக்கப்படுகிறது என்றாலும் அந்த நபி தோழர் செய்கிறார், ஒப்புக்கொள்கிறார். நான் செய்தது பாவம் என்று சொல்லி செய்கிறார், தண்டனை பெறுகிறார். பிறகு அல்லாஹ்விடத்தில் செய்கிறார், மன்னிப்பு கேட்கிறார். அவருடைய மன இச்சை அவர் இந்த பாவத்தை செய்ய தோன்றினால் ஒரு கட்டத்தில் அல்லாஹ் என்ன செய்கின்றார், அவர் திரும்பக்கூடிய ஒரு இடத்தை கொண்டு வந்து நிறுத்திடலாம். அதே போல நாமும் இஹ்லாஸோடு அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்தோம் என்று சொன்னால் ஒரு நேரம் இல்லை ஒரு நேரம் அந்த பாவத்திலிருந்து விடுபடக்கூடிய ஒரு வழியை கண்டிப்பாக என்ன செய்வார், ரப்புல் ஆலமீன் நமக்கு காட்டுவார். எனவே செய்யக்கூடிய பாவம் என்ன செய்யக்கூடாது, நியாயப்படுத்தக்கூடாது. அல்லாஹ்விடத்திலே உடனே என்ன செய்ய வேண்டும், சரண்டராகி விட வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும், அல்லாஹ்விடத்தில் அதிகமாக தௌபா செய்ய வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தில் வாழ்கிற போது அல்லாஹ்வின் பக்கம் விரையக்கூடிய மக்களாக, அல்லாஹ்வின் பக்கம் பாவ மன்னிப்பு தேடக்கூடிய மக்களாக நம் அனைவரும் ஆக்கியர்கள் புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில் கரீம் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி வ மன் தபிஅஹும் பி இஹ்சானின் இலா யௌமித்தீன். அம்மா பஅத். புகழனைத்தும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒருவனுக்கே உரித்தாகுமாக. அவனுடைய அன்பும் கருணையும் சாந்திய சமாதானமும் நம் தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்தவர்கள், வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் இன்னும் இறுதி நாள் வரை அத்தூதரை பின்பற்றி வாழக்கூடிய அனைவரின் மீதும் அல்லாஹ்வுடைய அன்பும் கருணை சாந்தியும் சமாதானம் என்றென்றும் என்று நிலவுவார். கணியத்திற்குரிய எல்லாம் உள்ள அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஜும்மாவினுடைய முதலாவது குத்பாவில் தௌபா எந்த அளவுக்கு ஒரு மனிதனுக்கு முக்கியத்துவமானது என்பதை பற்றி என்ன செய்வோம் பார்க்கணும். கண்ணியமானவர்களே, இதை தௌபா ஒரு மனிதன் அல்லாஹ்விடத்திலே செய்கிற போது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏதோ வேண்டாத வெறுப்போடு அதை மன்னிக்கிறார் என்று சொல்லி என்ன செஞ்சிடக்கூடாது, நிறுத்தி விடக்கூடாது. அல்லாஹ்வை மகிழ்ச்சி படுத்தக்கூடிய ஒரு நற்செயலாக இந்த தௌபா செய்கிறதை இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய நேசம் கிடைச்சிருக்கு, அல்லாஹ்வுடைய மன்னிப்பு கிடைத்து விடுகிறது, நம்முடைய பாவங்களை நன்மையாக மாற்றி விடுகிறது. இந்த உலகத்துடைய குழப்பங்கள் என்ன செய்யப்படுகிறார், அவர் காப்பாற்றப்படுகிறார். மேலும் குறிப்பாக அல்லாஹ்வுடைய மகிழ்ச்சி என்ன செய்கிறது, செய்யக்கூடிய அடியானாக அவர் மாறிவிடுகிறார். இந்த தௌபா என்பது அல்லாஹ்வை என்ன செய்கிறது, மகிழ்ச்சிப்படுத்துகிறது. எந்த அளவுக்கு மகிழ்ச்சிப்படுத்துது, அல்லாஹ்வின் தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார், ஒரு தௌபாவின் மூலம் அல்லாஹ் எந்த அளவுக்கு மகிழ்ச்சி அடைகிறார் என்று சொன்னால், ஒரு மனிதன் பாலைவனத்தில் தன்னுடைய ஒட்டகத்தில் செய்கிறார், பயணிக்கிறார். அந்த ஒட்டகத்தில் அவருக்கான தண்ணீரும் உணவும் செய்கிறது, எல்லாம் வந்து கொண்டிருக்கிறது. இந்த காலத்தில் ஒரு இடத்திலிருந்து ஒரு இடத்துக்கு போகணும்னு சொன்னா என்ன செய்வோம், பெருசாலாம் எதுவும் எடுக்க மாட்டோம். சாதாரண ஒரு காடு இருந்தா போதும், என்ன பண்ணிக்கலாம், எல்லா தேவையும் நிறைவேற்றிக் கொள்ளலாம். ஆனா அன்று உணவு தண்ணீர் எல்லாத்தையும் என்ன செய்யணும், எடுத்துட்டு போகும். அப்படி ஒரு மனிதர் என்ன செய்கிறார், பாலைவனத்தில் பயணிக்கிறார். பயணத்துக்கு நடுவில் செய்கிறார், ஒரு இடத்தில் இறங்கி ஒரு மரத்துக்கல்ல ஒரு இலை பார்க்கிறார். அந்த ஒட்டகத்தை கட்டி வச்சு என்ன செய்யறாரு, இலை பார்க்கிறார். அப்படி கொஞ்ச நேரம் தூங்கி எந்திரிச்சு பார்க்கிறாரு. பார்த்தால் அவருடைய ஒட்டகத்தை காணவில்லை. அந்த ஒட்டகத்துல என்ன செய்யாது, உணவு தண்ணீர் எல்லாம் இருக்காது. ஆனா அந்த ஒட்டகத்தை காணவில்லை. அவர் இந்த பக்கம் போய் பார்க்கிறார், அந்த பக்கம் பாலைவனத்தில் எல்லா பக்கம் செய்கிறார், அப்படியே சுத்தி முட்டி எல்லா பக்கம் தேடுகிறார். தேடி தேடி பார்க்கிறார், அந்த ஒட்டகம் கிடைக்கவே இல்லை. இறுதியும் நம்முடைய கதை முடிந்தது. நாம் இந்த பாலைவனத்தில் அப்படியே என்ன செய்கிறார், சோர்வடைந்து வந்து மீண்டும் அதே மரத்துக்கள்ல வரார். அதே மரத்துக்கள் மீண்டும் என்ன செய்கிறார், உறங்கி விடுகிறார். மீண்டும் கண்முழித்து பார்க்கிறார். அந்த கவலையில அந்த மயக்கத்துல கண்முழித்து பார்க்கிறார். அந்த அவருக்கு அருகில் வந்து என்ன செய்கிறது, நின்று கொண்டே இருக்கிறார். அந்த மனிதன் என்ன செய்யறார், சந்தோஷம் அடைகிறார். அந்த மனிதனுடைய சந்தோஷம் எப்படி இருக்கு யோசிச்சுப்பார். இவ்வளவு நேரம் தேடின அந்த ஒட்டகம் அவருக்கு பக்கத்துல வந்து நிற்கிறது. அந்த மனிதன் சந்தோஷம் அடைகிறார். அந்த மகிழ்ச்சியின் உச்சத்தை என்ன செய்கிறார் சொன்னால், அல்லாஹ் சொல்றார், யாரும் அந்த அபதி ரப்புக்கு என்று சொல்கிறார். எப்படி சொல்ல வேண்டும், யாரெல்லாம் நான் உன்னுடைய அடிமை, நீ என்னுடைய எஜமான் சொல்ல வேண்டும்.
ஆனா அவர் எப்படி சொல்லி விடுகிறார் சொன்னார், யா அல்லாஹ், நான் உன்னுடைய எஜமானன், நீ என்னுடைய அடிமை என்று சொல்லி அந்த சந்தோஷம் என்ன செய்கிறார், மாற்றி சொல்லி விடுகிறார். இவருடைய சந்தோஷம் எந்த அளவுக்கு பெரிதாக இருக்கிறது. இதை போல ஒரு சந்தோஷத்தை என்ன செய்கின்றார், ரப்பல் ஆலமீன் அடைகிறார் என்று சொன்னார். நாம தௌபா கேட்கிற போது இறைவனை என்ன செய்கிறோம், மகிழ்ச்சி படுத்துகிறோம். அப்படிப்பட்ட மகிழ்ச்சி படுத்தக்கூடிய அடியானாக என்ன செய்யணும், இருக்க வேண்டும். இந்த தௌபா நம்முடைய வாழ்க்கையை விட்டு என்னைக்குமே என்ன செய்யக்கூடாது, விலகி போயிடக்கூடாது. அனுதினமும் இந்த தௌபா நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய வாழ்நாள் என்ன செய்ய வேண்டும், கண்டிப்பாக இருக்க வேண்டும். அல்லாஹ்விடத்தில் அதிகமாக தௌபா செய்ய வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த தௌபாவின் மூலமாக நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படக்கூடிய மக்களாக, இன்னும் நம்முடைய பாவங்கள் நன்மைகளாக மாற்றப்படக்கூடிய மக்களாக ரப்பல் ஆலமீன் நம்மை மாற்றி அருள் புரிவானாக. இந்த உலகத்தில் வாழ்கிற போது உண்மை முஸ்லிம்களாக வாழ்ந்து இன்னும் உண்மை முஸ்லிம்களாக மன்னிக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் ரப்பல் ஆலமீன் தந்து அருள் புரிவானாக. ربنا لا تؤاخذنا إن نسينا وأخطأنا ربنا ولا تحمل علينا إصرا كما حملته على الذين من قبلنا ربنا ولا تحملنا ما لا طاقة لنا به واعف عنا واغفر لنا وارحمنا أنت مولانا فانصرنا على القوم الكافرين إن الله يأمركم بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون ولذكر الله الأكبر والله يعلم ما تصنعون.